இதற்கு பிறகு சமுதாயமாக எல்லா அவயவங்களையும் சேர்த்து வர்ணனை, உற்சவருடைய அழகில் ஈடுபாடு அதெல்லாம் பின்னால் இருக்கு. 12 ஸ்லோகங்கள்ல இன்னைக்கு 9வது ஸ்லோகம். இதிலே திருமுடி, அதாவது கிரீடம் என்பதனுடைய வர்ணனை. மால்யைரந்தஸ்திரபரிமளைः வல்லபாஸ்பர்ஷமான்யைः कुप्यच्चोळीवचनकुटिलैः कुन्तलैः श्लिष्टमूले रत्नः पीडद्युतिशबलिते रङ्गभर्तुः किरीटे राजन्वत्यः स्थितिमधिगताः वृत्तयश्चेतसो मे. கிரீட்டத்தை வர்ணிக்கிறார் ரங்கபர்த்து கிரீட்டே என்று. இந்த கிரீட்டத்தை வர்ணிக்கும் பொழுது கூடவே மால்யைஹி என்று அங்கிருக்கிற புஷ்பங்களையும், குந்தளைஹி என்று அதன் அடியில் இருக்கிற முன்னெற்றி உயிர்களையும், ரத்னாபீடத்யுதி என்று அங்கே இருக்கிற ஆபீடம் என்கிற திருவாபரணத்தை சேர்த்து வர்ணிக்கிறார். கிரீடத்தின் அடியிலே ஆபீடம் அல்லது சூடாவதம்சம் என்கிற பெயர் கொண்ட திருவாபரணம் இருக்கிறது. பெருமாளுடைய முன் நெற்றி மயிர்கள் அலகம், சிக்குரம் என்றெல்லாம் சொல்லப்படுபவை அவை இருக்கின்றன. அது தவிர புஷ்பங்களும் அங்கே இருக்கின்றன. முதல் வரியிலே புஷ்பங்களை பற்றி சொல்கிறார். மால்யை என்று ஆரம்பித்து, மால்யம் என்றாலே புஷ்பத்துக்கு பெயர். அந்தஸ்திர பரிமளைஹி, அந்த புஷ்பத்துக்கு இருக்கிற வாசனை தான் அதற்கு முக்கியமான ஏற்றத்தை தருகிறது. ஆனால் இதில் விசித்திரமாக என்ன இருக்கிறது என்றால், வாசனை ஸ்திரமாக இருக்கிறது. மற்ற புஷ்பங்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஆயிற்றானால் வாசனை குறைந்து போகும். சில சமயங்களிலே வாசனை துர்வாசனையாக கூட ஆகி போய்விடும். ஆனால் பெருமாள் சாத்தி கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த புஷ்பங்கள் ஸ்திர பரிமளங்களாக இருக்கின்றன, வாசனை மாறாமல் இருக்கின்றன. அந்த ஸ்திர பரிமளைஹி, உள்ளுக்குள்ளே ஸ்திரமான பரிமளம் கொண்டவையாக இருக்கின்றன. அந்த ஸ்திர பரிமளைஹி என்பதற்கு வேறு விதமான அர்த்த யோஜனைகளையும் பின்னாலே பார்க்க போகிறோம். வல்லபாஸ்பர்ஷமான்யை, இந்த புஷ்பங்களுக்கு இன்னொரு ஏற்றம் என்ன என்றால், வல்லபா இருக்கிறாளே பிராட்டி, அவளுடைய ஸ்பர்ஷத்தினாலே இந்த புஷ்பங்களுக்கு பெருமை கூடியிருக்கிறது. பிராட்டி தொட்ட புஷ்பம் என்பதனாலே பெருமை. புஷ்பத்துக்கும் பிராட்டிக்கும் அதிக சம்பந்தம் உண்டு. பிராட்டினுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்ட புஷ்பம் என்றால் அந்த புஷ்பத்துக்கு ஏற்றம் அதிகம் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஆரம்ப கதைகளிலேயே ஒரு கதை வருகிறது. பிராட்டியினுடைய பிரசாதமான புஷ்பத்தை துர்வாச முனிவர் கொண்டு வந்ததை இந்திரன் அதன் பெருமை அறியாமல் மற்ற புஷ்பங்களைப் போல பண்ணிவிட்டான். ஐராவதம் என்கிற யானையின் மேல் போட்டான், அது கீழே விழுந்து விட்டது இத்தியாதியாக. அதனாலே அவனுக்கு பேராபத்து ஏற்பட்டது, துர்வாசருடைய சாபம் ஏற்பட்டது என்பதெல்லாம் கதை வருகிறது. வல்லபாஸ்பர்ஷம் இருக்கிறதே, பிராட்டியினுடைய சம்பந்தம் என்பது புஷ்பத்துக்கு பெரிய உயர்வை ஏற்படுத்தி தருகிறது. அந்த புஷ்பங்கள் பெருமாளுடைய திருமுடியிலே இருக்கின்றன. பிராட்டி கொடுத்த புஷ்பங்கள், பிராட்டி தொட்ட புஷ்பங்கள், பிராட்டியினுடைய சம்பந்தம் பெற்ற புஷ்பங்கள் பெருமாளுடைய திருமுடியிலே மான்யங்களாக இருக்கின்றன, பெருமை பெற்றவைகளாக இருக்கின்றன. பெருமாளே கூட அந்த ஸ்பர்ஷத்தை மிகவும் பகுமானம் பண்ணுகிறார். புஷ்பங்களை பற்றி முதல் வரியாயிற்று. இரண்டாவது வரி குந்தளங்களை பற்றி. குந்தளங்கள் முன்னெற்றி மயிர்கள் கருமையானவை. அவற்றை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், குட்டிலைஹி என்று குட்டிலமாக இருக்கிறது. குட்டிலம் என்பதற்கு 2 அர்த்தங்கள்.
இங்கே வளைந்து வளைந்து இருக்கிறது, சுருண்டு சுருண்டு இருக்கிறது, நேராக இல்லை என்று அர்த்தம். மற்ற இது குந்தளங்களுக்கு. குந்தளங்கள் அல்லாமல் தலையினுடைய பின்பக்கத்து மயிர்கள் எல்லாம் ருஜுவாக இருக்கும். ஆனால் முன்னெற்றி மயிர்கள் குட்டிலங்களாக சுருண்டவையாக இருக்கும் என்று. இது எது போல குட்டிலங்களாக இருக்கிறது என்று சொல்லுவதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுகிறார். குப்பியச்சோழி வச்சன குட்டிலை என்று. குப்பியத்தில் கோபித்து கொண்டிருக்கிற சோழி, சோழ நாட்டு பெண்ணினுடைய வச்சன வெசவு வார்த்தைகள், பருஷ வார்த்தைகள் எப்படி குட்டிலமாக இருக்குமோ அதுபோல இந்த முன்னெற்றி மயிரும் குட்டிலமாக இருக்கிறது என்று. சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்திலே அவரையே கூட ஒரு குப்பியச்சோழியானவள் குட்டிலமான வச்சனங்களை சொல்லி அவமதித்ததாக ஒரு கதை சொல்லுகிறார்கள். அந்த கதையை இப்பொழுது பூர்த்தியாக சொல்ல வேண்டும் என்றதில்லை. வேறு விதமாகவும் இந்த குப்பியச்சோழி வச்சனம் என்பதற்கு வியாக்கியானங்களிலே அர்த்தம் காணலாம். ஆனால் இங்கே இருக்கிற பதத்துக்கு நேரடியான அர்த்தத்தை சொல்ல வேண்டுமென்றால், அவளுக்கு கோபம் வந்தது, கோபம் வந்தபோது குட்டிலமான வச்சனங்களை பேசினாள். அவள் வச்சனங்கள் எப்படி குட்டிலங்கள் என்றால் வக்கரங்கள், கோணல்கள் அப்படி இருந்ததோ அதே மாதிரி இவருடைய குந்தளமும் குட்டிலமாக இருக்கிறது. அதாவது கோணலுடன் இருக்கிறது, வக்கரமாக இருக்கிறது, நேராக இல்லாமல், அவள் விஷயத்திலே நேர்மை இல்லாமல் என்று சொல்ல வேண்டும். இங்கே நேராக இல்லாமல் சுருண்டிருக்கிறது பெருமாளுடைய குந்தளங்கள் என்று. சோழ ஸ்திரீக்களை இங்கே நிந்திப்பது போல் இருக்கிறது, அது வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எப்படி அர்த்தம் சொல்லுகிறார்கள்? சோழ ஸ்திரீக்கள் மிகவும் ரசிகைகள். அவர்கள் கோபித்து கொண்டாலும் கூட அந்த கோபத்திலே ஒரு கௌடில்யம், குட்டிலத்தனம் இருந்தாலும் கூட அதுக்கும் ஒரு ஏற்றம் இருக்கும். அதிலேயும் அந்த கோபத்து நடுவிலேயும் ஒரு ஸ்நேகம் கலந்திருக்கும். அவர்களுடைய வார்த்தைகளும் ரசிக்கும்படியாக இருக்கும். அதுபோலத்தான் பெருமாளுடைய குந்தளம் என்று. ஏன் அப்படி வியாக்கியானம் எழுதுகிறார்கள் என்றால், பெருமாளுடைய குந்தளத்தை உயர்வாக சொல்ல வேண்டிய தருணம் இது. அதற்கு கொடுக்கிற திருஷ்டாந்தம் மட்டமாக இருந்தால் பெருமாளிடமே அபச்சாரப்பட்டதாக ஆகும். பெருமாளுடைய குந்தளத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா என்று உயர்வை சொல்வதற்காக, அது குட்டிலமாக இருந்தாலும் கூட குப்பச்சோழி வசனத்துக்கு இருக்கிற மற்ற நல்ல தன்மைகள் அதற்கு வாய்த்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அதிலே ஒன்று ஸ்நேகம் என்பது. ஸ்நேகம் என்பதற்கும் இரண்டு அர்த்தங்கள். ஸ்நேகம் என்றால் ஈரப்பசை, பிசுக்கு, எண்ணெய் முதலிய அர்த்தங்கள். பெருமாளுடைய குந்தளத்துக்கு ஸ்நேகம் உண்டு என்றால் அது வறண்டு கிடக்காது, சுருண்டு இருந்தாலும் கூட அதிலே ஒரு பசை இருக்கும் என்று. அதே மாதிரி தான் அந்த குப்பைச்சோழி வசனத்துக்கும் சொல்ல வேண்டும். அது குட்டிலமாக இருந்தாலும் கூட, பருஷமாக இருந்தாலும் கூட அதிலே உள்ளே ஸ்நேகமும் அடங்கி இருக்கும் என்று. அதே மாதிரி அந்த குப்பைச்சோழி வசனமானது கோபவசனமாக இருந்தாலும் கூட அதிலேயும் ரசிக்கத்தக்க அம்சம் இருக்கும் என்று சொல்லி, அது இங்கே திருஷ்டாந்தமாகி பெருமாளுடைய குந்தளமானது குட்டிலமாக கோணலாக இருந்தாலும் கூட அதிலேயும் ஒரு அழகு இருக்கிறது என்று அனுபவிக்கிறார் என்று. ஆக குப்பச்சோழி வச்சனத்துக்கு குட்டிலத்தன்மை தவிர ஸ்நேகத்தன்மை, ரஸ்யத்தன்மை முதலியவை கலந்திருப்பது போலே பெருமாளுடைய குந்தளத்துக்கு சுருண்டிருப்பது என்று இங்கே ஸ்பஷ்டமாக சொன்ன குணம் தவிர பசை கொண்டிருப்பது, பார்ப்பதற்கு அழகாயிருப்பது, அது கேட்பதற்கு அழகாயிருப்பது போலே இது பார்ப்பதற்கு அழகாயிருப்பது என்று இதில் இருக்கிற
நல்ல அம்சங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வியாக்கியானம். குப்பியச்சோழி வச்சன குட்டிலங்களான குந்தலங்கள் கிரீடத்தினுடைய மூலத்திலே வந்து ஸ்லிஷ்டமாகின்றன. ஸ்லிஷ்ட மூலே, மூலம் என்றால் அடிப்பகுதி. கிரீடம் சாத்திக் கொண்டிருக்கிறாரே அதனுடைய அடிப்பகுதி நெற்றியிலே சம்பந்தப்பட்டிருக்கும். அங்கேதான் குந்தளங்கள் ஸ்லேஷித்து கொண்டிருக்கும். குந்தளங்கள் அந்த கிரீடத்தை அணைத்து கொண்டிருக்கும். அதற்கடுத்தது மூன்றாவது வரி கிரீடத்துக்கு மூன்றாவது சிறப்பு அதனுடைய ஜுதி என்பது. ஜுதி என்றால் ஜோதி, ஜுதி என்றால் தீப்தி, காந்தி, ஒளி, வெளிச்சம். கிரீடத்துக்கு அதை சொல்கிறார். வனிதா, நான் கிளாஸ்ல இருக்கேன், ஆன்லைன் கிளாஸ்ல. நீ பிரம்மயஜத்தை பண்ணி போயிட்டே இருப்பா. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று திருவாய்மொழியிலே முடிச்சோதியை வைத்தே ஒரு பதிகம் ஒரு திருவாய்மொழி ஆரம்பிக்கிறது. இந்த கிரீடத்துக்கான ஜுதி, அந்த ஜுதி ரத்னாபீட ஜுதியினாலே பல வர்ணங்கள் கொண்டதாக ஆகிறது என்கிறார். ரத்னாபீட ஜுதி என்றால் ஆபீடம் என்றால் அது ஒரு திருவாபரணம். தலையிலே முன் பக்கத்திலே சூடிக்கொள்கிற திருவாபரணம். அதிலே ரத்தனங்கள் எல்லாம் பதித்திருப்பதாலே அது ரத்னாபீடம். அந்த ரத்னாபீடத்துக்கு ஜுதி ரத்னங்களாலேயே வந்திருக்கிறது. அந்த ஜுதியினாலே இந்த கிரீட்டமானது சபலிதமாகிறது. சபலிதம் என்றால் பல வர்ணங்கள் கொண்டதாகிறது. பல வர்ணங்கள் ஏன் வந்தன என்றால் ரத்தனங்கள் பல வர்ணங்களிலே அங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றன. அதனாலே கிரீட்டத்திலே பல வர்ணங்கள் ஏற்படுகின்றன ஜுதியிலே என்று. அப்படிப்பட்ட கிரீட்டத்திலே இப்ப கிரீட்ட வர்ணனை ஆயிற்று. இதுவரையிலே புஷ்பங்களாலே அழகு, குட்டிலமான குத்தளங்களாலே அழகு, அங்கிருக்கிற ஆபீடம் என்கிற திருவாபரணத்தினுடைய ஜுதியினாலே அழகு என்று இவ்வளவு அழகுகளை பெற்ற ரங்கநாதனுடைய கிரீட்டத்திலே ராஜன்வத்யஹ ஸ்திதிமதிகதாஹ விருத்தயஸ்சேதசோ மே, என்னுடைய சேதஸனுடைய மனசனுடைய விருத்திகள், மனோவிருத்திகள், மனோபாவங்கள், அவை அவை எல்லாரும், அந்த ஸ்திரீக்கள் எல்லாரும், ஸ்ரீலிங்கம் அது, ராஜன்வத்யஹ ராஜாவை உடையவர்கள் ஆகிறார்கள். ராஜன்வதி என்கிற பதத்துக்கு எந்தெந்த தேசங்களிலே நல்ல ராஜா இருக்கிறானோ அந்த தேசங்களை ராஜன்வதி என்று சொல்வது வழக்கம். இப்பொழுது என்னுடைய மனோவிருத்தி என்கிற தேசத்திலே பெருமாளுடைய கிரீட்டம் என்கிற நல்ல ராஜா இருக்கிறபடியினாலே இவை ராஜன்வதிகளாக ஆகின்றன. ஸ்திதிமதிகதாக நல்ல இருப்பை பெற்றிருக்கின்றன. நல்ல ராஜாவனுடைய தேசங்கள் எப்படி நிம்மதியாக நன்றாக ஸ்திதமாக இருக்குமோ அதுபோல என்னுடைய மனோவிருத்திகள் எல்லாம் பெருமாளுடைய கிரீடத்திலே ஸ்திதியை அடைந்திருக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்தினுடைய ஆபாத அர்த்தம் முடிந்தது. இந்த ஸ்லோகமானது பாதாதி கேசாந்தம் என்கிற சோபானத்துக்கு முடிவான ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் பாதாம்போஜம் ஸ்பிருஷதி, பாதாம்போஜம் பிரதிபலது என்றிருந்து திருவடி தாமரையிலே ஆரம்பித்தது இந்த சோபானம். அதற்கு பிறகு ஜங்கா, ஊரு, நாபி என்று சிறிது சிறிதாக படிக்கட்டாக ஏறி இன்றைக்கு கடைசியாக கிரீட்டம் என்கிற வரையில் ஏறியாயிற்று. இந்த ஸ்லோகத்திலே கிரீட்டத்தோடு கூட கிரீட்டத்துக்கு வெளியிலே இருக்கிற ரத்னாபீடம் என்கிற திருவாபரணமும், கிரீடத்துக்கு உள்ளே மூலத்திலே அடிப்பகுதியிலே இருக்கிற குந்தளங்கள் என்கிற சரீராவயவமும் மூன்றையும் சேர்த்து வர்ணிக்கிறார். கிரீடத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த கிரீடத்துக்கு விசேஷணங்களாக
இவற்றினுடைய வர்ணனங்களையும் சேர்த்துக் கொள்கிறார். இதிலே குந்தள என்கிற பதத்துக்கு முன்னெற்றி மயிர்கள் என்ற அர்த்தம். அதை அலகங்கள் என்றும் சிகுரங்கள் என்றும் பரியாஜ பதங்களாலே சொல்வதுண்டு. ஆபீடம் என்பதற்கு சூடாவதம்சம் என்று கத்தியத்திலே வருகிற அந்த பதத்தை சொல்லலாம். இரண்டுக்கும் அர்த்தம் தெரியாதவர்கள் அது ஒரு அணிகலன். எங்கே அணிவது என்றால் தலையினுடைய முற்பகுதியிலே அணிகிற அணிகலன் என்று. இப்பொழுது குந்தளங்களையும் ஆபீடத்தையும் கொண்ட கிரீட்டம் என்று, கிரீட்டம் மட்டுமே இங்கே விசேஷம். மூன்றை வர்ணிக்கிறார் என்று ஆரம்பித்தோமே, அந்த மூன்றிலே ஒன்றான கிரீடத்தை மற்ற இரண்டும் அதற்கு விசேஷணமாக்கி கிரீட வர்ணனம் பண்ணுகிறார் என்று விசேஷமாக ஒன்றை வைத்திருக்கிறார். ரங்கபர்த்து கிரீட்டே என்று மற்ற மலர்களோடும் குந்தளங்களோடும் கூடின கிரீட்டத்தினுடைய வர்ணனம் என்று. இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. ஸ்லோகத்திலே என்னென்ன தகவல்கள் இருக்கின்றன என்று பார்த்தால் 12 தகவல்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். மால்யைஹி அந்தஸ்திர பரிமளைஹி என்பதாலே ஒரு தகவல். புஷ்பங்கள் அந்தஹ உள்ளே, ஸ்திர நிலை பெற்றிருக்கிற பரிமளைஹி வாசனை கொண்ட புஷ்பங்களாலே. அதனாலே அதுவே ஒரு தகவல். நிலை பெற்ற வாசனை என்பது பெருமாளுடைய புஷ்பங்களுக்கு உண்டு. அவரே சர்வகந்தன் என்று அவருக்கு பெயர். அவர் சூடின புஷ்பங்களுக்கு இருக்கிற வாசனை நிலை பெற்றதாக இருக்கும் என்று. இரண்டாவது, அதே புஷ்பங்களுக்கு இன்னொரு ஏற்றம் வல்லபா ஸ்பர்ஷமான்யைஹி என்று. வல்லபைகள் பெருமாளுடைய மகிஷிமார்கள், திருமகளும் மண்மகளும் நீளையும், அவர்களுடைய ஸ்பர்ஷத்தாலே, அவர்கள் அந்த புஷ்பத்தை தொட்டிருப்பதனாலே இந்த புஷ்பத்துக்கே மதிப்பு கூடிவிட்டது, மான்யமாகிவிட்டது. இந்த புஷ்பத்துக்கு ஏற்றம் வந்தது என்பதும் அந்த புஷ்பத்தை பெருமாள் பகுபதிக்கிறார் என்பதும் இரண்டு அர்த்தங்களாகும். மான்யைஹி என்றால் பகுமான விஷயமான என்று. யாருடைய பகுமானம் என்பதை ரங்கநாதனுடைய பகுமானம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ரங்கநாதருக்கு தான் சூடியிருக்கிற புஷ்பத்திலே பகுமானம் ஏன் ஏற்பட்டது, இந்த புஷ்பங்கள் விசேஷம் என்ற எண்ணம் ஏன் ஏற்பட்டது என்றால், தன்னுடைய வல்லபைகள் தொட்டு கொடுத்த புஷ்பமானபடியினாலே, அவர்களிடத்திலே இவருக்கு பகுமானம் இருப்பதனாலே இந்த புஷ்பமும் அவருக்கு உயர்வாகப்படுகிறது என்று இரண்டாவது தகவல். அடுத்தது ஸ்லிஷ்டமூலே. இவையெல்லாம் ரங்கநாதனுடைய கிரீடத்தினுடைய அடியிலே இருக்கின்றன இந்த புஷ்பங்கள். குந்தலை ஸ்லிஷ்டமுலே, அதே இடத்திலே, இந்த புஷ்பங்கள் இருக்கிற இடத்திலே குந்தளங்களும் இருக்கின்றன. குட்டிலைஹி குந்தளைஹி, இந்த குந்தளங்கள் வளைந்து சுருண்டு இருக்கின்றன. குப்பிய சோழி வச்சன குட்டிலைஹி, இந்த விதத்திலே, கௌட்டில்யம் என்கிற விதத்திலே இவை கோபிக்கிற சோழ மகளிருடைய வார்த்தைகள் போலே கோணலானவையாக இருக்கின்றன. அவர்கள் கோபம் கொள்ளுகிற சமயத்திலே நேர்மை தவறி சில வார்த்தைகளை சொல்லுகிறார்களே, அதுபோல கோணலானவையாக இருக்கின்றன. அவர்கள் பண்ணுகிற வாதத்திலே சில கோணல்கள் வக்கரங்கள் இருப்பது போல இவையும் குடிலமாக இருக்கின்றன. ஸ்லிஷ்டமூலே, மலர்களும் சரி குந்தளங்களும் சரி, கிரீடத்தினுடைய மூலம் இருக்கிறதே அடிப்பகுதி, அதை வருடி கொண்டிருக்கின்றன, சம்பந்தம் கொண்டிருக்கின்றன. ரத்னாபீட, ஆபீடம் என்ற அணிகலனும் அங்கே இருக்கிறது. எங்கே புஷ்பங்களும் குந்தளங்களும் இருக்கின்றனவோ அந்த கிரீட மூலத்திலே ஆபீடம் என்கிற திருவாபரணமும் இருக்கிறது. ரத்தனாபீட, அந்த திருவாபரணத்திலே நிறைய ரத்தனங்கள் எல்லாம் பதிந்திருக்கின்றன. ஜுதிஷபலிதே,
அந்த ரத்தனங்களிலிருந்து பல நிறங்களிலே ஒளி கதிர்கள் வீசி கிரீடத்திலே படுகின்றன. அந்த ஜுதி கிரணங்கள் அவை சேத்தசோ விருத்தயச்சேதசோ மே, என்னுடைய மனோவிருத்திகள் இந்த கிரீடத்திலே ஸ்திதி மதிகதாக நிலை பெறுகின்றன. என் மனசு அந்த கிரீடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறது. ராஜன்வத்யஹ, அவை ராஜன்வதிகள். ராஜன்வதி என்றால் நல்ல ராஜாவை கொண்ட நாடுகள். அதுபோல என்னுடைய மனோவிருத்திகளும் ஆகின்றன என்று 12 தகவல்கள் இங்கே இருக்கின்றன. ஒவ்வொன்றாக ரசிக்கப் போகிறோம் சிலவற்றை. முதல் வரியினுடைய சாரம் மலரும் மணமும் மனைவியால் மதிப்பும் என்று. மலர் என்பது மால்யைகி என்ற பதத்தாலே, மணம் என்பது பரிமளைகி என்ற பதத்தாலே, மனைவியால் மதிப்பு என்றது வல்லபா ஸ்பர்ஷ மான்யைகி என்ற பதத்தாலே. இந்த மூன்றுமே புஷ்பத்துக்கு சொன்னதுதான். புஷ்பம் என்கிற விசேஷத்துக்கு பரிமளம் என்பது ஒரு விசேஷனம், வல்லபா ஸ்பர்ஷ மான்யம் என்பது இன்னொரு விசேஷனம். இரண்டாவது வரியிலே குப்பியத்தும் குட்டிலமும் குந்தளமும் பற்றின பேச்சு. குப்பியத்து என்றால் கோபம் கொள்கிறது, கோபம் கொள்கிற வஸ்து குப்பியத்து என்ற அர்த்தம். குட்டிலம் என்றால் நேர்மையற்ற வஸ்து, வளைந்த வஸ்து. குந்தளம் என்றால் அலகம் என்று சொல்கிற முன்னேற்றி மயிர். இதை பற்றின பேச்சு இரண்டாம் வரியிலே. அது எதை பற்றின பேச்சு என்று சொல்லும் பொழுது மூலத்தில் இருக்கிற அந்த பதங்களை வைத்து பார்த்தோமானால் குப்பத்தி குட்டிலம் குந்தளம் என்ற பதங்கள் அங்கே இருக்கின்றன. இதை அதே பதங்களை சொன்னதற்கு என்ன காரணம் இங்கே என்ன என்றால், சொல்லணி இருக்கிறது, வர்ணாவிருத்தி என்கிற அனுப்பிராசம் இருக்கிறது, பதங்கள் மூன்றிலேயும் முதல் எழுத்து ஒரே எழுத்தாக இருக்கிறது என்பதை கவனிப்பதற்காக. அதே மாதிரி மூன்றாம் வரியிலே ரத்தனமும் ரஷ்மியும் ரங்கநாத கிரீட்டமும் பேசப்பட்டிருக்கின்றன. ரத்தனம் என்பது ஆபீடத்திலே இருக்கிற ரத்னம். ரஷ்மி என்கிறது அங்கே ஜுதி என்று சொன்னாரே, அது ரத்னத்திலிருந்து வருகிற ஒளி கதிர்கள். ரங்கபர்த்து கிரீட்டே என்று ரங்கநாத கிரீட்டம் சொல்லப்பட்டது. ரங்கநாத கிரீட்டத்திலே இந்த ரஷ்மிகள் விழுகின்றன. அந்த ரஷ்மி ரத்தனங்களிலிருந்து கிளம்புகின்றன. அந்த ரத்தனங்களும் ரங்கநாத கிரீட்டத்துக்கு அருகில் தான் இருக்கின்றன. நாலாம் வரியிலே நினைவும் நிலைப்பும் நியந்தாவும் என்று. நினைவு என்பது சேதசா என்கிற பதம், நிலைப்பு என்பது ஸ்திதிமதிகதாக என்கிற பதம், நியந்தா என்பது ராஜா என்கிற பதம், ராஜன்வத்யகா என்று. இப்படி ஒவ்வொரு வரியிலேயும் ஒரு விஷயம். முதல் வரியிலே மலர் விஷயம், இரண்டாவது வரியிலே குந்தளம் விஷயம், மூன்றாவது வரியிலே ஜுதி என்பது விஷயம், நாலாவது வரியிலே தன்னுடைய மனஸ் என்பது விஷயம். அதில் இருப்பதை இந்த பதங்களை கொண்டு சொல்வதாலே மோனை என்ற ஒரு சொல் அழகு அதை ரசிக்க தோன்றுகிறது. அதிலே ஸ்லோகத்திலேயே இருக்கிற பதத்தை பார்த்தோமானால் முதல் வரியிலே மால்யைஹி மான்யைஹி, மால்யைஹி என்று ஆரம்பிக்கிறது, மான்யைஹி என்று முடிகிறது. இல்லுக்கு பதில் இன், அவ்வளவுதான் வித்தியாசம். மால்யைஹி வல்லபாஸ்பர்ஷ மான்யைஹி என்று சொன்னதனாலே ஒரு அனுப்பிராசம். இரண்டாவது வரியிலே குப்பியத்தை குட்டிலைஹி குந்தலைஹி என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். மூன்றாவது வரியிலே ரத்தனா என்று ஆரம்பித்து ரங்கபர்த்து கிரீட்டை என்று ரத்தன ரங்க என்ற பத ஜோடியிலே அனுப்பிராசம். இதற்கு மோனை என்று தமிழிலே பெயர் சொல்லுகிறார்கள். மோனை என்றால் என்ன என்றால், செய்யுளின் அடியானது எந்த எழுத்திலே ஆரம்பிக்கிறதோ அதே எழுத்து அதே அடியிலே இன்னொரு பதத்துக்கு முதல் எழுத்தாக வருவது. அதனாலே ஏற்படுகிற சொல்லணிக்கு மோனை என்று பெயர். இப்பொழுது சப்தாலங்காரத்தை ரசித்தாயிற்று. இனிமேல் பொருளழகை மட்டும் ரசிப்போம். இந்த சப்தாலங்காரத்தை பற்றி மறுபடியும் பேசப் போவதில்லை. அர்த்தத்திலே இருக்கிற அழகு மாத்திரம் நாம் ரசிக்கப் போகிறோம். இப்பொழுது 4 வரிகள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கின்றனவே. முதல் வரி மலர் பற்றியது, இரண்டாவது வரி மயிர் பற்றியது, மூன்றாவது வரி மணி பற்றியது, நாலாவது வரி மனம் பற்றியது. மலர் பற்றி என்ன சொல்கிறார்? மலர் கூட கிரீடத்தில் எல்லாவற்றையும் கிரீடத்தோடு சம்பந்தப்படுத்தித்தான் பேசுகிறார்.
மலரும் கிரீடத்தில் தான் இருக்கிறது, மயிரும் கிரீட மூலத்தில் தான் இருக்கிறது, மணியும் கிரீடத்துக்கு அருகில் ஆபியிடத்தில் தான் இருக்கிறது, என்னுடைய மனசும் அதே கிரீடத்தில் தான் இருக்கிறது, ஸ்திதி பெற்றிருக்கிறது என்று இந்த 4 வஸ்துக்களும் கிரீடத்திலே இருக்கிற வஸ்துக்களாக சொல்லுகிறார். எந்த கிரீடத்திலே மலர்கள் இருக்கின்றனவோ, எந்த கிரீடத்திலே முன்னேற்றி மயிர்கள் இருக்கின்றனவோ, எந்த கிரீடத்திலே மணிகளுடைய ஜுதி இருக்கிறதோ, அந்த கிரீடத்திலே என்னுடைய மனசும் ஸ்திதி மதிகதமாக இருக்கிறது என்று. முதல் வரியிலே மூக்கு என்ற இந்திரியத்துக்கு விருந்தாக பரிமளத்தை பற்றி பேசினார். இரண்டாம் வரியிலே கண்ணுக்கு பார்வைக்கு அழகாக இருக்கிறது என்று குடிலை குந்தலை என்று பேசினார். மூன்றாம் வரியிலேயும் ரத்னாபீட ஜுதி என்று பல வர்ணங்களாலே கண்ணுக்கு விருந்து வருகிறது என்று பேசினார். 4ஆம் வரியில் வரும்பொழுது மனசுக்கு விருந்து, என்னுடைய மனசானது அந்த கிரீடத்திலே ஸ்திதி அடைந்திருக்கிறது என்று பேசுகிறார். மால்யைரந்தஸ்திர பரிமளைஹி, அந்தஸ்திர பரிமளைஹி என்பதற்கு அந்தஹ உள்ளே, ஸ்திர நிலை பெற்றதான பரிமளை வாசனை என்பதிலே எந்த பதத்துக்கும் நாம் வேறு அர்த்தம் சொல்லப் போவதில்லை. உள்ளே வாசனை, உள்ளே ஸ்திர நிலை பெற்ற வாசனை என்றுதான் அர்த்தம். இருந்தாலும் கூட மொத்தத்திலே 3 தாத்பரியங்கள் சொல்லப் போகிறோம். இதற்கு 3 கருத்துகள். உள்ளே ஸ்திரமான பரிமளம் என்று சொன்னதற்கு எதனுடைய உள்ளே என்பதை பார்த்தோமானால் வெவ்வேறு தாத்பரியங்கள் ஏற்படுகின்றன. மலர்களுடைய வாசனையானது உள்ளே நிலைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது எதன் உள்ளே என்று கேட்டால் குந்தளங்களுக்குள்ளே என்று ஒரு யோஜனை, ஒரு விதமான அன்வயம். இந்த அன்வயத்திலே அந்தஸ்திர பரிமளைஹி என்பது குந்தளைஹி என்பதற்கு விசேஷனம். அந்த குந்தளமானது அந்தஸ்திர பரிமளமாகவும் இருக்கிறது, வல்லபாஸ்பர்ஷ மான்யமாகவும் இருக்கிறது, குப்பெச்சோழி வசன குட்டிலமாகவும் இருக்கிறது என்று எல்லாவற்றையும் குந்தளைஹி என்பதிலே சேர்க்கலாம் என்று ஒரு விதமான அர்த்த யோஜனை இது. அது எப்படி குந்தளங்கள் அந்தஸ்திர பரிமளமாக இருக்கும் என்றால் மால்யைஹி, அங்கே மால்யைஹி புஷ்பங்கள் சூடியிருப்பதனாலே மால்யங்களினாலே பரிமளம் குந்தளங்களுக்கு உள்ளேயும் இறங்கி இருக்கிறது. குந்தளங்களுக்கு மேலே மால்யைகளை சூடினாலும் உள்ளேயும் அந்த வாசனை போகிறது. அந்த போன வாசனை அங்கேயே ஸ்திரமாக இருக்கிறது என்பது முதல் தாத்பரியம். இரண்டாவது, அந்தஸ்திர பரிமளைஹி என்பது குந்தளைஹி என்பதோடு கூட்ட வேண்டாம், மால்யைஹி என்பதோடு சேர்க்கலாம். மால்யைஹி அந்தஸ்திர பரிமளைஹி, புஷ்பங்கள் எப்படிப்பட்டவை தெரியுமா? வாசனை மிகுந்தவை, உள்ளே நிலைத்த வாசனை கொண்ட மலர்கள் என்று. அப்பொழுது எதற்குள்ளே என்று கேட்டால் தமக்குள்ளே, அதாவது புஷ்பங்களுக்குள்ளே வாசனை இருக்கிறது என்ற அர்த்தம் சொல்வது இதுவும் சகஜமான யோஜனையாகத்தான் இருக்கிறது. மூன்றாவது, அந்தஹா என்றால் உள்ளே. எதற்குள்ளே என்று கேட்டால் கிரீடத்துக்குள்ளே என்று. எதனுடைய பரிமளம் வந்தது என்றால் குந்தளங்களுடைய இயற்கையான பரிமளம். குந்தளங்களுக்கு மால்யத்தினாலே வந்த பரிமளம் என்று சொல்வது ஒரு யோஜனை. கிரீடத்திலே இருக்கிற குந்தளங்கள் இயற்கையாகவே பரிமளங்கள் கொண்டிருக்கின்றன என்று. அப்பொழுது முன்னொரு பதம் இருக்கிறதே மால்யைஹி என்று, அது என்ன என்றால் இந்த கருத்தை சொல்வதற்கு அந்த பதம் தேவையில்லை. அது தனி என்றால் புஷ்பங்களாலும் குந்தளங்களுக்கு அழகு, அந்தஸ்திர பரிமளங்களாலும் குந்தளங்களுக்கு அழகு. அதனாலே குந்தளங்களுக்கு இயற்கையாக ஒரு நறுமணம் ஏற்பட்டிருக்கிறதே, அது ஒரு ஏற்றம். அதிலே புஷ்பங்கள் சூடியிருக்கிறது என்பது இன்னொரு ஏற்றம் என்று இரண்டையும் பிரித்து துவந்தமாக இதனாலும் அதனாலும் ஏற்றம் பெற்ற குந்தளம் என்று சொல்லலாம் என்று.
மூன்று விதமாக அர்த்தம் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றிலும் ஒரு சுவாரஸ்யம் நமக்கு தெரிகிறது. இந்த மூன்றையும் இப்படி சுருக்கமாக சங்கிரகித்து பேசலாம். ஒன்று, மலர்களாலே மணமடைந்த குந்தளம் என்று, மால்யைஹி பரிமளம், அந்த பரிமளம் குந்தளத்துக்கு. இரண்டாவது, மணமடைந்த மலர்களாலே என்று அன்வயிக்கலாம். அந்தஸ்திர பரிமளங்களாக அந்த மால்யங்கள் இருக்கின்றன, புஷ்பங்கள் இருக்கின்றன என்று. மூன்றாவது, மலர்களாலேயும் அந்தஸ்திர பரிமளங்களான குந்தளங்களாலேயும் என்று சொல்லி கிரீடத்தினுடைய ஏற்றத்தை சொல்வதற்கு இவற்றை துவந்தமாக இரண்டையும் தனித்தனியாக வைத்து சேர்த்துக் கொள்ளலாம். இவ்வாறாக எந்த பதத்துக்கும் இரண்டு அர்த்தங்கள் சொல்லாமலே கூட அன்வய கிரமத்தின் பேதத்தினாலே நிறைய அர்த்தங்கள் நமக்கு கிடைத்தன. தகவல்கள் மொத்தம் இந்த ஸ்லோகத்திலே 12 என்று முதலிலே சொன்னோம். இப்பொழுது பார்த்தால் 12க்கு மேலேயும் தகவல்கள் இருக்கின்றன. புஷ்பத்துக்கு வாசனை இருப்பது, அல்லது புஷ்பங்களாலே வாசனை பெறுவது, அல்லது புஷ்பங்களாலும் தனக்கே உள்ள வாசனையினாலும் குந்தளம் சோபிப்பது என்று மூன்று விதமான அர்த்தங்களுக்கும் இதிலே இடம் இருப்பதனாலே நிறைய விஷயங்கள் இந்த ஸ்லோகத்திலே சொன்னதாக ஆகிறது. வல்லபாஸ்பர்ஷமஹன்யை, வல்லபையானவள், காந்தையானவள், தயிதை, பிரியை என்றெல்லாம் சொல்லக்கூடியவள் மகிஷி பத்னி. அவளுடைய ஸ்பர்ஷத்தினாலே, அவள் தொட்ட காரணத்தினாலே, மான்யைஹி மதிப்புமிக்க மால்யங்கள் இவை, புஷ்பங்கள். மதிப்புமிக்க மாலை என்பதை விட மதிப்புமிக்க புஷ்பம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் மாலை என்கிற பதம் இல்லை, மால்யை என்கிற பதம் இருக்கு. மால்யம் என்றால் மாலையிலே இருக்கிற புஷ்பங்கள், மாலைக்கு ஏற்ற புஷ்பங்கள். அந்த புஷ்பங்களுக்கு மதிப்பு எதனாலே கூடியது என்றால் வல்லபாஸ்பர்ஷத்தினாலே கூடியது. இந்த புஷ்பங்களுக்கு மதிப்பு கூடினது என்பது மட்டும் இல்லாமல் அந்த புஷ்பங்களிலே ரங்கநாதனுக்கு மதிப்பு கூடுகிறது என்ற அர்த்தத்தையும் இதில் சொல்லலாம். இதே பதங்களை வைத்துக்கொண்டு வல்லபாஸ்பர்ஷத்தினாலே பெருமாளுக்கே மான்யமாக மதிப்புக்குரிய விஷயமாக ஆன புஷ்பங்கள் என்றும், பிரியை கொடுத்ததாலே மதிப்பு அடைந்த மாலை என்று சொல்லும் பொழுது அர்த்தம் மாறுகிறது. தொடுதலாலே என்று சொல்லாமல் கொடுத்ததாலே என்று சொல்லி இருக்கிறோம். அவள் சூடி கொடுத்ததாலே இந்த மாலைக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று. கொடுத்தது என்பதற்கு என்ன பதம் இருக்கிறது இங்கே என்றால், ஸ்பர்ஷ என்கிற பதத்துக்கே தொடுவது என்ற அர்த்தம் எப்படி மிக பிரசித்தமாக இருக்கிறதோ அதே போல இன்னொரு அர்த்தம் பிரசித்தம் இல்லாமல் இருக்கிறது. ஸ்பர்ஷம் என்ற பதத்துக்கு கொடுத்தல் என்பது கூட அர்த்தம்தான். அகராதிகளிலேயும் போட்டிருப்பார்கள், கவி பிரயோகங்களிலேயும் இருக்கிறது. அதனாலே ஆண்டாள் சூடி கொடுத்த கதை இங்கு விவக்ஷிதம். அந்த கதையை மனதில் வைத்துதான் வல்லபா ஸ்பர்ஷ மான்யைஹி மால்யைஹி என்று. ரங்கநாதன் சூடிக்கொண்டிருக்கிறாரே அந்த மாலை ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை ஆயிற்றே, அதனாலே அதற்கு விசேஷம் என்று. இப்பொழுது கோதாஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை இங்கே சொல்லி பார்க்க வேண்டும். चूडापदेन परिगृह्य तवोत्तरीयं मालामपि त्वदलकैरधिवास्य दत्ताम् प्रायेण रङ्गपतिरेष बिभर्ति गोदे सौभाग्यसम्पदभिषेकमहाधिकारम्. இதிலே மாலையை பற்றி பேச்சிருக்கிறது. அலகங் என்ற முன்னேற்று மயிரை பற்றி பேச்சிருக்கிறது. அதிவாசிய என்று பரிமளத்தை பற்றின பேச்சிருக்கிறது. தத்தாம் என்று ஸ்பர்ஷத்தை பற்றிய பேச்சிருக்கிறது. ரங்கபதிஹி என்று ரங்கபர்த்தாவை பற்றின பேச்சு இருக்கிறது. சௌபாகிய சம்பத்து என்று மான்ய என்கிற பேச்சிருக்கிறது. ஆக 6 கருத்துகள் இந்த ஸ்லோகத்திலேயும்
இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற மால்யைரந்த ஸ்திர பரிமளை என்ற ஸ்லோகத்திலேயும் பொதுவாக இருக்கின்றன. எந்த 6 மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். மாலா என்று கோதாஸ்துதி ஸ்லோகம், மால்யைஹி என்று பகவத் தியான சோபான ஸ்லோகம், அலகைஹி என்று கோதாஸ்துதி ஸ்லோகம், அதே வர்த்தத்தை சொல்லுகிற பர்யாய பதம் குந்தளைஹி என்று இந்த ஸ்லோகத்திலே, அதிவாசியா என்று கோதாஸ்துதி ஸ்லோகம், பரிமளைஹி என்று இந்த ஸ்லோகத்திலே. அதிவாசியா என்றால் வாசனை கொண்டாய் என்ற அர்த்தம், பரிமளத்துக்கும் அதேதான் அர்த்தம். தத்தாம் என்று கோதாஸ்துதி ஸ்லோகம், கொடுக்கப்பட்டது என்று சூடி கொடுத்தா என்ற கருத்திலே. இங்கே ஸ்பர்ஷா என்கிற பதம் இருக்கிறது, அதற்கும் தானம் தான் அர்த்தம். அங்கே ரங்கபதிஹி என்று பதம் பெருமாளுக்கு, இங்கே ரங்கபர்த்துஹு என்று. அங்கே சௌபாகிய சம்பத் என்று, இந்த வல்லபா ஸ்பர்ஷத்தினாலே சௌபாகிய சம்பத் நடித்தது இருப்பதாக பெருமாளுடைய கருத்து என்று. இங்கே மான்யைஹி என்கிற பதம், அதே மாதிரி வல்லபா ஸ்பர்ஷத்தினாலே சௌபாகிய சம்பத் ஏற்பட்டதாக பகுமானிக்கிறார் என்று. 6 முக்கியமான பதங்கள் அந்த ஸ்லோகத்திலேயும் இந்த ஸ்லோகத்திலேயும் கிட்டத்தட்ட பரியாஜ பதங்களாக இருக்கின்றன. ஆண்டாள் சூடி கொடுத்த புஷ்பத்தை சூடிக்கொண்டதனாலே பெருமாள் தனக்கு ஒரு உயர்வு ஏற்பட்டதாக பகுமானம் பண்ணுகிறார் என்ற கருத்து. அது வல்லபா ஸ்பர்ஷ மான்யைஹி என்பதற்கு கோதாஸ்துதி ஸ்லோகம் மூலமாக விளக்கம். குட்டிலைஹி குந்தளைஹி, குட்டிலம் என்ற ஒரு பதம் இருக்கிறது. இப்பொழுது நாம் ஸ்லேஷம் என்கிற அலங்காரத்தை ரசிக்கப் போகிறோம். ஸ்லேஷம் என்றால் இரட்டை பொருள் என்று. ஏற்கனவே அனுப்பிராசம் என்ற ஒரு சப்த அலங்காரத்தை அனுபவித்தோம், ரசித்தோம். இப்பொழுது இரட்டை பொருள் என்கிற அர்த்தாலங்காரத்தை ரசிக்கப் போகிறோம். குட்டிலே வக்ரவேல்லிதே என்று ஒரு கோஷம் சொல்லுகிறது, விஸ்வம் என்கிற கோஷம். இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், குடிலம் என்கிற பதத்துக்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று நேராக இல்லாமல் கோணலாக இருக்கிறது என்று ஒரு அர்த்தம். இரண்டாவது வேல்லிதமாக சுருண்டு சுருண்டு இருக்கிறது என்று இன்னொரு அர்த்தம். இப்பொழுது குப்பெச்சோழி வச்சனமானது நேராக இல்லாமல் கோணலாக இருக்கிறது, வக்கரமாக இருக்கிறது, அவள் பேச்சிலேயே கோணல் இருக்கிறது என்று. பெருமாளுடைய குந்தளத்திலே ஒரு சுருள் இருக்கிறது, அது வளைந்து வளைந்து இருக்கிறது, சுருண்டிருக்கிறது என்பதையும் இந்த குட்டிலா என்கிற பதம் சொல்லுகிறது. ஒரு பதத்தின் 2 அர்த்தங்களை வைத்துக்கொண்டு வேடிக்கையாக பேசுகிறார். இப்பொழுது குப்பெச்சோழி வச்சனமும் பெருமாளுடைய ரங்கநாதனுடைய குந்தளமும் உபமான உபமேய பதங்களாக இருக்கின்றன. இதை போல அது இருக்கிறது என்று நமக்கு தெரிந்த ஒன்றை உபமானமாக கூறி தற்பொழுது வர்ணிக்கப்படுகிறதை உபமேயமாக வைத்துக் கொள்வது வழக்கம். அதனாலே குப்பெச்சோழி வச்சனம் என்பது இப்பொழுது உபமானம், அதுபோல குந்தலம் என்பது உபமேயம் இருக்கிறது. அதுபோல இருக்கிறது என்றால் என்னென்ன ஒப்புமைகள் இந்த 2க்கும் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். முதல் ஒப்புமை ஸ்பஷ்டமாக இங்கேயே சொன்ன ஒப்புமை குட்டிலம் என்பது. 2ம் குட்டிலமாக இருக்கிறது. அந்த சோழஸ்திரீயினுடைய வச்சனமும் குட்டிலமாக இருக்கிறது, பெருமாளுடைய குந்தளமும் குட்டிலமாக இருக்கிறது. குட்டிலம் என்பதற்கு 2 அர்த்தங்கள் என்று சொன்னோம். 2 அர்த்தங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடைய அர்த்தம்தான். ஒன்றிலே நேர்மை இல்லாமல் இருக்கிறது, இன்னொன்று நேராக இல்லாமல் வளைந்திருக்கிறது. அது தவிர இங்கே ஸ்பஷ்டமாக சொல்லாமல் விட்டவற்றையும் நாம ஊகித்துக் கொள்ள வேண்டும். இங்கே மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் உபமானம் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் உருவகம் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் திருஷ்டாந்தம் இருக்கிறதோ, அந்த இடத்திலெல்லாம் பொருத்தங்களை நாம பார்த்து கொள்ள வேண்டும். கவிகள் கோடிட்டு காட்டுவார்கள், நாம் ரசிப்பதற்காக இன்னும் அதிகமாக அந்த பொருத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சோழி என்பதை எதற்காக சொன்னார் என்றால், ரங்கநாதரும் சோழ தேசத்தில் இருப்பவர்தான். அதனாலே சோழி வச்சனங்கள் போலதான் அவருடைய குந்தளம் குட்டிலமாக இருக்கிறது என்பதாலே இருவருக்கும் இன்னொரு சாதிருஷ்யத்தை சொன்னார், சோழ நாட்டை சேர்ந்தது என்று. இந்த குந்தளமும் சோழ நாட்டை சேர்ந்ததுதான். அந்த வச்சனத்தை பேசினவளும் சோழ நாட்டை சேர்ந்தவள் தான். இது 2வது.
மூன்றாவது இரண்டும் ஸ்நேகம் கொண்டது என்று. வச்சனம் குட்டிலமாக இருந்தாலும் கூட அவளுக்கு ஸ்நேகம் குறைவானது என்று கருத்து கிடையாது. வைகிறவள் கூட, நிந்திப்பவள் கூட, பருஷமாக பேசுபவள் கூட ஒரு திக்காரத்தினாலே அப்படி பண்ணவில்லை, ஒரு ஸ்நேகத்தினாலே தான் அப்படி பண்ணுகிறாள் என்று அவளுக்கும் ஒரு உயர்வை ஏற்படுத்தி, அவள் வச்சனத்திலேயும் ஸ்நேகம் உண்டு, குந்தளத்திலேயும் ஸ்நேகம் உண்டு. ஆனால் ஸ்நேகம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம். குந்தளத்திலே இருக்கிற ஸ்நேகம் என்பது எண்ணெய் பசை என்கிறது. வச்சனத்திலே இருக்கிற ஸ்நேகம் என்பது நட்பு பாராட்டல் என்பது. இது ஒரு அதிகப்படி பொருத்தம். இரண்டும் சிலிஷ்ட மூலம் என்பது இங்கே ஸ்பஷ்டமாகவே இருக்கிற பதம். குந்தளங்கள் சிலிஷ்ட மூலமாக இருக்கிறது கிரீட்டத்திலே. அந்த குப்பச்சோழி வச்சனங்களும் கூட சிலிஷ்ட மூலமாகத்தான் இருக்கிறது என்று. வச்சனம் சிலிஷ்ட மூலமாக இருப்பது என்றால் அந்த வச்சனத்துக்கு மூலமாக அவளுடைய வெசவுக்கு காரணமாக ஒன்று இருக்கிறதே, அதோடு சிலிஷ்டமாக ஒரு காரணத்துக்காகத்தான், அதனோடு தொடர்பு படுத்திதான், அது சம்பந்தப்படுத்திதான் அவள் வைகிறாள். அந்த குப்பச்சோழி வச்சனமானது சிலிஷ்ட மூலமாகத்தான் இருக்கிறது. அதுபோல இந்த ரங்கநாதனுடைய குந்தளமும் சிலிஷ்ட மூலமாகத்தான் இருக்கிறது. எதனுடைய மூலம் என்றால் கிரீட்டத்தினுடைய மூலத்தை. சிலிஷ்டா என்பதற்கு அதோடு சம்பந்தம் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. இப்படி குப்பச்சோழி வச்சனத்துக்கும் ரங்கநாத குந்தளத்துக்கும் நிறைய ஒப்புமைகளை பார்த்து ரசித்துக் கொள்ள வேண்டும். குப்பச்சோழி வச்சனம் என்பதற்கு வேறு விதமாக அர்த்தம் எழுதினவர்கள். குப்பியத்தை கோபித்துக் கொண்டிருக்கிறவள் என்பதற்கு கூட பிரணய கோபம் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். காதலனோடு ஊடல் என்று ஒன்று இருக்கிறதே, அதுதான் பிரணய கோபம். அந்த கோபம் கொண்டவள் குட்டிலமாக பேசுவாள். அந்த பேச்சு ஒவ்வொன்றையும் அந்த காதலன் ரசித்துக் கொண்டிருப்பான். குப்பச்சோழி வச்சனம் போலே குட்டிலமாகவும் அதே சமயத்திலே ரசிக்கக்கூடியதாகவும் ஸ்நேகம் கொண்டதாகவும் இருக்கிறது என்ற அர்த்தம் இன்னும் கூட வியாக்கியாத்தாக்கள் காட்டின அர்த்தம்தான். அது இன்னும் கூட இங்கே பொருத்தமாக ரகசியமாக இருக்கிறது. இப்பொழுது விருத்தயேதசோமே என்று ஸ்லோகம் முடிகிறது. மே என்னுடைய தேஜசக மனசினுடைய விருத்தயக நிலைப்பாடுகள் என்று அர்த்தம். மனசு ஏதோ பல பல விருத்திகளை கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் என்று சொல்லும் பொழுது விருத்தி என்பது பெண்பால். இப்பொழுது நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? 8 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 8 அவயவங்கள் பார்த்தோம் 8 ஸ்லோகங்களிலேயும். அதிலே என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய ஆத்மா ஈடுபடுகிறது, அனுபவிக்கிறது, ரசிக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே ஆண்பாலும் பெண்பாலும் கலந்திருப்பதை பார்க்க வேண்டும். வேண்டுமென்றேதான் இந்த புல்லிங்கத்தையும் ஸ்ரீலிங்கத்தையும் கலந்து சொல்கிறார். கலந்து என்றால் எப்படி என்றால், என்னுடைய மனசு என்பதற்காக ஒரு பதம் போட வேண்டுமே, அந்த பதம் ஸ்ரீலிங்கத்தில் போட்டால் அதை ரசிக்கிற பெருமாளுடைய அவயவமானது லிங்காந்தரத்திலே இருக்கும். பிரதிபலத்து மே பாவனா தீர்கிகாயாம். பாவனா தீர்கிகா என்ற ஸ்ரீலிங்க பதங்கள் போட்ட இடத்திலே பாதாம்போஜம் என்கிற பதம் ஸ்ரீலிங்கம் இல்லாத பதம். ஆத்மா மதாத்மா ஜங்காம் திருஷ்டுவா என்று ஆத்மா என்கிற புல்லிங்க பதம் போட்டால் ஜங்கா என்பது அந்த அவயவத்துக்கு ஸ்ரீலிங்க பதம் போட்டு விடுவார். மதிஹி லாவண்யௌகத்வஜமிவ மதிர்மாமிகா. என்னுடைய மதி என்கிற ஸ்ரீலிங்க பதத்தை போட்டாரானால் அது எதை ரசிக்கிறது என்றால் ரங்கையூனஹ, ஊரு ஜுங்கும், ரங்கத்திலே ஒரு இளைஞன் இருக்கிறானே அவனுடைய ஊரு என்று அங்கே புல்லிங்க பதம் வரும். மானசம் மே சுஜாதா, என்னுடைய மானசம் என்கிற பதம் சொன்னால் அங்கே மானசம் என்பது ஸ்ரீலிங்கம் கிடையாது. அங்கே நாதி என்கிற பதம் ஸ்ரீலிங்கம்.
ரசிக்கப்படுகிற அவயவமானது நாபி, அங்கே ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறது. தியஹ சந்திரிகோதாரஹாரம். தி என்ற பதத்தை ஸ்திரீலிங்கத்தில் சொன்னார். பாஹு மத்தியம் என்பது ஸ்திரீலிங்கம் இல்லாமல் இருக்கிறது. சிந்தா பாஹு. சிந்தா என்கிற பதம் ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறது. பாஹு என்பது புல்லிங்கத்தில் இருக்கிறது. ஸ்வாந்தஹ, ஸ்வாந்தே காடம் விலகதி மம என்ற இடத்திலே ஸ்வாந்த பதம் புல்லிங்கம். அது அனுபவிக்கிற வஸ்து எது? காந்தம் வக்ரம். அது ஸ்ரீலிங்கம் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகத்திலேயும் சேதோ விருத்திகள் என்கிற ஸ்திரீக்கள் எல்லாம் கிரீடா என்ற புல்லிங்க பதத்துக்கு அர்த்தமானதை ரசித்து ஸ்திதிமதிகதர்களாக ஆகிறார்கள் என்று இதெல்லாம் கவி நயத்திலே சேர்த்து. அடுத்ததாக நாம் ரசிக்கப் போவது இரட்டை உருவகம் என்பது. சுராஜதேசோ ராஜன்வான் என்று அமரகோஷம். ராஜன்வான் என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், நல்ல ராஜாவினாலே ஆளப்படுகிற நாட்டுக்கு ராஜன்வான் என்று பெயர் என்று. ராஜன்வான் என்பதற்கு பெண்பால் சொல்ல வேண்டுமென்றால் ராஜன்வதி என்றாகும். அதற்கு பன்மை சொல்ல வேண்டுமென்றால் ராஜன்வத்யா என்றாகும். நல்ல ராஜாவை கொண்ட நாடுகள் என்று அர்த்தம். இங்கே ராஜன்வத்யா என்று எதை சொல்லுகிறார் என்றால், கிரீட்டம் என்கிற நல்ல ராஜா என்னுடைய மனோவிருத்திகள் என்கிற நாடுகள் என்று இரண்டு உருவத்தை சேர்த்து பண்ணியிருக்கிறார். கிரீட்டத்தினாலே, கிரீட்டத்திலே ராஜன்வதிகளாக ஸ்திதி பெற்ற மனோவிருத்திகள் என்று சொன்னதினாலே, கிரீட்டம் என்கிற சுராஜா நல்ல ராஜா, அதிலே மனோவிருத்திகள் என்கிற நாடுகள் ஸ்திதி பெற்றிருக்கின்றன என்று சொன்னதாகிறது. இப்பொழுது நாம் பொருத்தங்களை பார்க்க வேண்டும். அது எப்படி ஒரு நல்ல ராஜாவினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற தேசங்கள் போல என்னுடைய மனோவிருத்திகள் கிரீடத்திலே இருக்கிறது என்கிறாரே, என்ன பொருத்தம் என்று பார்க்க வேண்டும். முதல் பொருத்தம், கிரீட்டம் என் மனசிலே இருக்கிறது, நல்ல ராஜா தன் நாடுகளிலே இருக்கிறான் என்று ஸ்தான பொருத்தம். ஒன்று இன்னொன்றுக்கு அதிகரணமாக இடமாக இருக்கிறது என்று. என் மனசிலே கிரீட்டம் இருக்கிறது, தானாளுகிற நாட்டிலே அந்த நல்ல ராஜா இருக்கிறான். அந்த பொருத்தம் சரியாகிவிட்டது, மனசிலே கிரீட்டம் என்று. இரண்டாவது பொருத்தம், ராஜா நாடுகளை என்ன பண்ணுகிறான் என்றால் ஆளுகிறான் என்று. கிரீட்டம் என் மனோவிருத்திகளை என்ன பண்ணுகிறது என்றால் என் மனோவிருத்திகளை அது ஆளுகிறது. அதனாலேதான் பொருந்தும். அது இட்ட வழக்காக மனோவிருத்திகள் எல்லாம் அதற்கு ஆள் செய்கின்றன என்று. கிரீட்டம் என்பது ஆட்டி படைக்கிறது என்னுடைய மனசை. என்னுடைய மனசு கிரீடத்தினுடைய அழகிலே லயித்து போகிறது. அதனாலே அதற்கு கிங்கரர்கள் போல ஆகிவிட்டது. அந்த விதத்திலே ராஜாவுக்கும் நாட்டுக்கும் எந்த மாதிரி சம்பந்தமோ அதே மாதிரி சம்பந்தம் கிரீடத்துக்கும் என்னுடைய மனோவிருத்திகள் என்கிற ஸ்திரீகளுக்கும் ஏற்பட்டு விட்டது. மூன்றாவது பொருத்தம் பன்மை, பகுவச்சனம் என்பது. நல்ல ராஜாவானவன் பல நாடுகளை ஆழ்வான். அதே மாதிரி இந்த ரங்கநாதனுடைய கிரீட்டமானது என்னுடைய பல மனோவிருத்திகளை ஆண்டு கொண்டிருக்கிறது. நாலாவது பொருத்தம், ராஜாவுக்கும் தேசத்துக்கும் இருக்கிற முக்கியமான பொருத்தம். ராஜா தேசங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான். அவர்கள் அந்த தேசங்களுக்கு பிறராலே பாதகம் வராமல் ரட்சணமும் பண்ணி சந்தோஷமும் தருவான். அந்த பொருத்தம் இங்கேயும் இருக்கிறது. கிரீட்டமானது என்னுடைய மனோவிருத்திகளை மகிழ்விக்கிறது. இந்த கிரீட்டத்தினாலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது மனோவிருத்தி என்கிற ஸ்திரீகளுக்கு. ஐந்தாவது பொருத்தம், நல்ல ராஜா. இங்கே நல்ல என்பது முக்கியம். ராஜன்வத்யா என்ற பதத்திலேயே நல்ல என்பது உள்ளடங்கி இருக்கிறது என்று அமரகோஷத்தில் இருக்கிறது.
ராஜா கெட்ட ராஜாவா இருந்தால் பல சமயங்களிலே அப்படி ஆகிவிடுகிறது பல தேசங்களிலே. அப்பொழுது நாடுகளுக்கு, அவன் ஆளுகிற பிரதேசங்களுக்கு ஸ்திதி இருக்காது, ஒரு நிலைப்பு இருக்காது. நாடு ஊசலாடி கொண்டிருக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கும். இங்கே கிரீட்டம் என்கிற ராஜாவானவன் சுராஜன் ஆனபடியினாலே, நல்ல ராஜாவாக இருப்பதனாலே, அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட பிரதேசங்களான என்னுடைய மனோவிருத்திகள் ஸ்திதிமதிகதாக நிம்மதியாக இருக்கின்றன, எந்த ஆட்டமும் காணாமல் இருக்கின்றன. ராஜா பார்த்துக் கொள்கிறான், அவன் ரட்சிக்கிறான் என்ற நிர்பரத்துவம் வந்து அதனாலே ஸ்திதிமதிகதாக என்று சொல்லும்படியாக இருக்கின்றன. இதுவும் ஒரு பொருத்தம். ஆஹா, இரட்டை உருவகத்திலே இருந்த பொருத்தங்களை ரசித்தோம். கிரீட்டம் என்கிற ராஜா என்னுடைய மனோவிருத்திகள் என்ற ஸ்திரீக்களை தான் ஆளுகிற நாடுகள் போல ரட்சித்து நிம்மதி அளிக்கிறது என்று. இப்பொழுது அடுத்ததாக நாம் என்ன கவனிக்கிறோம்? உவமைகள் என்று ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து எல்லா ஸ்லோகங்களிலேயும் உவமை இருக்கிறது. பொதுவாக மற்ற ஸ்தோத்திரங்களில் எல்லாம் அப்படி பார்க்க முடியாது. உபமாலங்காரம் என்பது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே பாதாதி கேசாந்த வர்ணனம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வஸ்துவை, நமக்கு தெரிந்த வெளி வஸ்துவை உபமையாக காட்டுகிறார் என்று அதை பார்க்க போகிறோம். பாதாம்போஜம் பிரதிபலத்துமே என்று சொல்லும் பொழுது பாதாம்போஜம் என்ற ஒரு பதத்துக்குள்ளேயே பாத அம்போஜம் என்று உவமை பதமும் உவமய பதமும் கலந்திருக்கிறது. பெருமாளுடைய பாதமானது தாமரை போல இருக்கிறது என்று. அந்த ஸ்லோகத்திலே அது ஏன் தாமரை போல இருக்கிறது, எந்தெந்த விதங்களிலே தாமரை போல இருக்கிறது என்பதற்கான வர்ணனம் இருக்கிறது என்று பார்த்தாய். அதற்கடுத்த ஸ்லோகத்திலே பெருமாளுடைய ஜங்கா என்கிற கணுக்கால் வர்ணனம் வரும்பொழுது காந்தி லீலா கலாச்சீம் என்று சொல்லி, காந்தி என்பவளுடைய ராணியினுடைய லீலா கலாச்சி போல இருக்கிறது. கலாச்சி என்று பாத்திர விசேஷம் என்று பார்த்தோம், டம்ளர் என்று சொல்லுவோம். அதற்கடுத்து மூணாவது ஸ்லோகத்திலே காமாராம ஸ்திர கதளிகாஸ்தம்ப சம்பாவனீயம் என்கிற இடத்திலே பெருமாளுடைய தொடை இணையானது 2 வாழைத்தண்டுகளை வைத்தாற் போல் இருக்கிறது என்று அங்கேயும் உபமானம் பார்த்தோம். ஒவ்வொரு உபமானத்திலேயும் அவ்வப்பொழுது அந்த உபமை பொருத்தங்களையும் பார்த்து கொண்டே வருகிறோம். அதற்கடுத்த ஸ்லோகத்திலே ரம்யஹ வர்த்தத்யுதிசஹ சரீரங்கநாதஸ்ய நாபிஹி என்ற ஸ்லோகத்திலே நாபியானது ஆவர்த்தம் போலே, ஆவர்த்தம் என்பது நீர் சுழல் போலே இருக்கிறது என்று பார்த்தோம். அதற்கடுத்த ஸ்லோகத்திலே சந்திரிகோதாரஹாரம் என்ற இடத்திலே பெருவாள் அணிந்து கொண்டிருக்கிற திருவாரமானது, அதாவது ஹாரம் எனப்படும் பூஷணமானது சந்திரிகா போல, நிலவு ஒளி போல இருக்கிறது என்று பார்த்தோம். அதற்கடுத்தது பாஹும் அகில புவன பிரார்த்தனா பஹரிஜாதம் என்று, பாகுவானது பாரிஜாதம் போல, கற்பக மரம் போல கெட்டதையெல்லாம் கொடுப்பதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதை பார்க்கும் பொழுது வேறு சில உவமை பொருத்தங்களையும் பார்ப்போம், கிளைகள் போல இத்தியாதி. அதற்கடுத்த ஸ்லோகத்திலே சாரு பிம்பாதரோஷ்டம் என்கிற ஸ்லோகத்திலே பிம்பம் போல அதரம் இருக்கிறது என்ற இடத்திலே பிம்பம் என்பதற்கு கோவைப்பழம் என்ற அர்த்தம். கோவைப்பழம் சிவந்தி இருப்பது போலே பெருமாளுடைய உதடு கூட சிவந்திருக்கிறது என்று உவமை பார்த்தோம். இப்பொழுது அதற்கடுத்த ஸ்லோகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே என்ன உவமை பார்த்தோம்? குந்தளங்கள் சோழ பெண்ணினுடைய கோபவச்சனம் போலே என்று. சோழப்பெண் சோழி என்ற வார்த்தை இருக்கிறது. சோழி என்றால் சோழ நாட்டில் வசிக்கிற எல்லா ஸ்திரீயையும் சொல்லலாம். குறிப்பாக சோழியர்கள் என்ற குடும்பத்தை சேர்ந்த ஸ்திரீ என்றும் சொல்லலாம். நாம் 2 அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று பருஷமாக நிந்தையாக பேசுபவளுடைய குட்டிர பேச்சு என்று சொல்லும் பொழுது சோழியர்களை சேர்ந்த பெண் என்ற அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு அர்த்தம் சொல்லும் போது ரசிகமாக பிரணய கலகம் பண்ணுகிற சோழ நாட்டு பெண்
என்று சொல்லும் பொழுது சோழ நாட்டு பெண் எல்லாரையும் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது வேலாதீதா என்கிற ஸ்லோகத்தில் ஆரம்பித்து மால்யைரந்தகா என்கிற ஸ்லோகம் வரையில் 8 ஸ்லோகங்கள் பார்த்தோமே. இந்த 8 ஸ்லோகங்களிலேயும் நிறைய பொது அம்சங்கள் இருக்கின்றன என்பதை ரசிக்கப் போகிறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தனியாக பார்க்கும்பொழுது இது விட்டு போய்விடும். எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கிற தருணம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஏனென்றால் முடிவடைகிறது இந்த சோபானம். 8 ஸ்லோகங்களிலேயும் என்னென்ன பொதுவாக இருக்கிறது என்று பார்த்தால் அதுவே 6 விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் ஒரு உவமை இருக்கும் என்பது சற்று முன் நாம் பார்த்த விஷயம். ஒவ்வொன்றிலும் மோனை அழகு இருக்கும். மோனை அழகு என்றால் ஒரு பாதமானது எந்த எழுத்திலே ஆரம்பித்ததோ அதே எழுத்திலே ஆரம்பிக்கும்படியான ஒரு பதம் அதே பாதத்திலே வரும் என்று. வேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசாம் மௌலி சேவியம் என்று சொல்லும் பொழுது வே என்று ஆரம்பித்தது அதே வேதசாம் என்று இன்னொரு பதம் அதே வேயிலே வந்தது. இது மோனை அழகு. இந்த மோனை அழகு ஒவ்வொன்றிலும் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் 2-3 பாதங்கள் இந்த மோனை அழகோடு அமைந்திருக்கும். காம ஸ்திர கதடிகா ஷௌமாஸ்லிஷ்டம் கிமபி கமலா நெஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம் நிர்விஷத்யூருஜுக்மம் என்று நெஞ்சதி நிர்விஷதி என்ற இடத்தில் இருக்கும். மொத்தத்திலே நாம் போன வாரமே சொன்னது போல இது இல்லாத பாதங்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலான பாதங்களிலே இந்த மோனை அழகு இருக்கும். மூன்றாவதாக ஒன்று இதற்கு முன் நாம் சொல்லவில்லை, இப்பொழுது பார்க்கிறோம். ஒவ்வொன்றிலுமே மே அல்லது மம என்ற பதம் இருக்கும். என்னுடைய என்று அர்த்தம். பிரதிபலத்து மே பாவனா, அந்த மே என்றது அங்கே வந்துவிட்டது. மம ஆத்மா ரங்க பர்த்தூர் மம ஆத்மா என்ற இடத்திலே மம என்ற பதம் வந்துவிட்டது. இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லி பார்க்க வேண்டும். எல்லா ஸ்லோகத்திலேயும் மேதியந்திரிகோதாரஹாரம் சமஜது மம மம விலகதி ஸ்வாகதோதார நேத்திரம் மேயாவது இருக்கும் மமவாவது இருக்கும். என்னுடைய என்கிற பதம் எல்லா ஸ்லோகத்திலேயும் இருக்கிறது என்று. ஏன் இருக்கிறது என்றால் பெருமாளுடைய அவயவத்தை வர்ணித்து நிறுத்தி விடாமல் அந்த அவயவத்திலே நான் ஈடுபாடு கொண்டிருக்கிறேன். என்னுடைய புத்தி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய மனசு, என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம் அதிலே லயித்திருக்கிறது என்பதை ஒவ்வொன்றிலுமே சொல்லுகிறார் என்பது ஒரு பொதுவாக இருக்கிறது. அப்புறம் இது 4வதாக சொன்னது தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொன்றிலும் ஒரு அவயவத்தின் வர்ணனை இருக்கும். முதலாவது திருவடி, 2வது கணுக்கால், 3வது தொடை என்று இத்தியாதியாக இன்றைக்கு கிரீட்டம், குந்தளம், குந்தளம் என்கிற அவயவத்தோடு கூடின கிரீட்டம் என்கிற ஆபரணம் என்பது வரைக்கும். 5வது ஒவ்வொன்றிலும் என்னுடைய ஒன்று அந்த அவயவத்தை அனுபவிக்கும். அதாவது மே மம என்கிற பதம் எந்த கருத்திலே வந்திருக்கிறது என்றால் அது அந்த ஸ்லோகத்திலே சொன்ன அவயவத்தை அனுபவிப்பதாக வந்திருக்கிறது. மே பாவனா தீர்க்கஜலே பாதாம்போஜம் பிரதிபலத்து என்றதற்கு கருத்து கடைசியில் என்ன என்றால் நான் அதை ரசிக்கிறேன் என்றுதான் கருத்து. என்னுடைய எண்ணமானது அந்த திருவடி தாமரையை ரசிக்கிறது என்று. அதே மாதிரி கருத்து தான் ஒவ்வொன்றிலேயும். மதாத்வா ஜங்காம் திருஷ்வா என்றால் என்னுடைய ஆத்மா ஜங்கையை பார்த்தது என்றால் அந்த ஜங்கா என்கிற அவயவத்தினுடைய ரசனை தான் அங்கேயும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் என்னுடைய ஒன்று என்று இருக்கிறது. அது ஒரு ஸ்லோகத்திலே பாவனா, இன்னொரு ஸ்லோகத்திலே ஆத்மா, இன்னொரு ஸ்லோகத்திலே மானசம், இன்னொரு ஸ்லோகத்திலே தீஹி என்று என்னுடையது எது என்பது வேறுபடலாம். பிராயகமாக அது மனசை பற்றினதாகத்தான் இருக்கும். இந்த ஸ்லோகத்திலே சேதசோ விருத்தஜஹ விருத்தஜேதசோ மே என்று மே என்று வந்த பிறகு சேதோ விருத்திகள் என்ற ஒன்று என்று தெரிகிறது. அதுவும் எல்லா ஸ்லோகத்திலேயும் இருக்கிற விஷயமாக இருக்கிறது. 6வதாக ஒன்று அனுபவிப்பது என்பது என்னுடைய மனசோ, என்னுடைய எண்ணமோ, என்னுடைய புத்தியோ ஏதோ ஒன்று இருக்கும்.
அனுபவிக்கப்படுகிறது என்பது ரங்கநாதனுடைய ஏதோ ஒரு அவயவமாக இருக்கும். அது பாதமாக இருக்கலாம், ஜங்கையாக இருக்கலாம், ஊர்வாக இருக்கலாம். இந்த இரண்டும் வெவ்வேறு லிங்கத்தில் இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று ஸ்திரீலிங்கமாக இருக்கும், இன்னொன்று ஸ்திரீலிங்கம் இல்லாத லிங்கத்திலே இருக்கும். பெரும்பாலுமாக ஸ்ரீலிங்கமும் புல்லிங்கமும், இந்த லிங்க பேதமும் எல்லா இடத்திலும் எல்லா ஸ்லோகங்களிலேயும் இருக்கும். இவ்வளவு கவி நயங்களுடன், அதாவது தனித்தனி ஸ்லோகத்தை ரசிப்பது தவிர 8 ஸ்லோகங்களிலேயும் ஒரு பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த கட்டமைப்புக்கு உள்பட்டு 8 ஸ்லோகங்களும் வந்திருக்கின்றன என்று. இப்பொழுது கிரீட்டத்தினுடைய வர்ணனை முடிந்தது. மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை சேவிப்போம். மால்யஹீனந்த ஸ்திர பரிமளைஹி வல்லபாஸ்பர்ஷமஹன்யைஹி குப்யச்சோளீ வச்சன குட்டிலைஹி குந்தலைஸ்லிஷ்டமூலே ரத்னபீடத்யுதிஷபலிதே ரங்கபர்த்துः கிரீட்டே राजन्वत्यस्थितिमधिगताः वृत्तयश्चेतसो मे कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः।